ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे राम राम हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் 60, 61 2 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இரண்டாவது அத்தியாயம் அப்படிங்கறத முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன பிரிவுகள்ல வருதுன்னு. முதல்ல அர்ஜுனருடைய கலக்கம், அவருடைய சரணாகதி யார்கிட்ட, குரு கிட்ட. குருவாக யாரை எடுத்துக்கொள்கிறார்னா கிருஷ்ணரை அப்படியாக சரணாகதி பண்றார். நீ எனக்கு ஒன்னும் இப்ப விளங்கவில்லை, நான் எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு. எனக்கு நீ வழிமுறைகளை எடுத்து சொல்ல வேண்டும்னு சொல்ற. அதனால கிருஷ்ணர் ஞானத்தை போதிக்க தொடங்குகிறார் குருவாக. அப்ப அடுத்த பகுதி என்ன வருகிறது, ஞானம். ஞானம்னா சாங்கிய யோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது உடல், ஆன்மா அவற்றை பற்றிய அறிவு, ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது அடுத்த பகுதி. அடுத்த பகுதியாக என்ன வருகிறது, 31ல இருந்து 37 ஸ்லோகங்கள் சகாம கர்மயோகம். கர்ம யோகம் அப்படிங்கறத எப்படி ஆற்றப்பட வேண்டும் அப்படிங்கறத பத்தி வருகிறது. அடுத்தது இதுவே முழு பகவத்கீதைக்குமே இது கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் விரிவாக பின்பு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டாவது அத்தியாயம் அனைத்தின் சுருக்கம், பகவத்கீதையின் சுருக்கம். அதனால எப்படி கர்மம் செய்வது அப்படிங்கிறதும் வருது. இந்த கர்மம் செய்வதை சொல்லிட்டு அப்புறம் சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் 2 பிரிவுகள் பார்க்கிறோம். சகாம கர்மயோகம்னா ஒரு இலக்கு, ஒரு காமம் அப்படின்னு, அதாவது ஒரு இலக்கு, ஒரு ஒரு தேவை, பயனை நோக்கிய கர்மம், அது சகாம கர்மயோகம். அதுவும் தர்மத்திற்கு உட்பட்டது. அதுக்காக செல்ஃபிஷ்ன்னு சொல்வதற்கு இல்லைங்க. தர்மத்திற்கு உட்பட்ட காமத்தை நோக்கிய காரியம் அப்படிங்கிறது சகாம கர்மயோகம். அப்புறம் நிஷ்காம கர்மயோகம்னா அந்த காமமே என்ன தேவை, பயன் அப்படிங்கறத எதிர்பாராமல் செய்யப்படுகிற கர்மா அப்படிங்கறது வரையும் பார்த்தோம். 53, 54 72 வரை நிறைய அத்தனையும். அப்பதான் அர்ஜுனர் ஒரு கேள்வியை வைக்கிறார். ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னா பியூட்டிஃபுல்லா கேட்பார். கா பாஷா, எப்படி பேசுவான், அவனுடைய அவனுடைய என்ன சொல்றது, எப்படி தெரிவான், அறிகுறிகள் என்ன, அவனை பார்த்தா எப்படி தெரிஞ்சுக்கலாம், சித்தக் பிரக்ஞன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. அப்புறம் கிம் பிரபாஷேத்த, எப்படி பேசுவான்,
கிம் ஆசித்த எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான், அந்த அளவுக்கு எப்படி இருப்பான், எப்படி அவனை அறிந்து கொள்வது அப்படின்னு. இதை எப்படி பிரித்து சொல்கிறார் அப்படின்னா, சித பிரஜனுடைய அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கறத சொல்றார். அப்புறம் அவன் முக்கியமாக சிதப்பிரஜன் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போதுமே நல்லவனாக சாந்தமானவனாக இருக்கலாம் ஒருவன், அதுல வந்து ஐயமே இல்லை. ஆனால் உனக்கு வந்து ஒருவர் உன்னை கிளர்ச்சி ஊட்டும் விதமாக பேசும்போது, உன்னை கோபப்படுத்தும் விதமாக பேசும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய், ரெஸ்பான்ஸ் டு ப்ரொவோக்கிங் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து கிளர்ச்சி ஊட்டுது, உங்களை கோபப்படுத்துகிறது, அந்த மாதிரி நிலையில் நாம் எப்படி அதற்கு ரியாக்ட் பண்றோம், எப்படி அதை ஏற்கிறோம், அல்லது அதற்கு நாம் எப்படி பதில் அளிக்கிறோம் என்பதில் தான் நாம சரியான ஸ்தித பிரஜனா அப்படிங்கிறது இருக்கு. சோ அத சொல்றாரு அடுத்தது. சிதப்பிரஜன் வந்து எப்படி வந்து இப்படி இருவேறு தன்மை இருக்கலாம் இல்லையா, நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம், அதுக்கு அவன் வந்து எப்படி நடந்து கொள்கிறான் அப்படிங்கிறத, சித்தப்பிரஜனாகப்பட்டவன் எப்படி வந்து தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஒரு உயர்ந்த ஒரு ருச்சிக்கு போயிடுறான். அப்படி இருக்கிறதுனால இந்த சிறிய விஷயங்களால் அவன் கிளர்ச்சி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம 59 வரை இருக்கு. அதாவது விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படிங்கிறார். உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலனுணர்ச்சி பொருட்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளார். அதாவது புலனின்பம் கட்டுப்படுத்தி மட்டும் வைத்திருந்தால் போதாது, அதற்கு ஒரு ஒரு உயர்ந்த ருச்சியை அளிக்க வேண்டும். எப்ப ருச்சியை அனுபவிப்பதுதான் புலனின் தன்மை. அதற்கு வந்து அதாவது பசி இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல இந்த புலன்கள், அவற்றுக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து தீனி போட்டுட்டே இருக்கணும். அவை வந்து சும்மா கட்டுப்படுத்தி எல்லாம் வைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த புலன்களை எப்படி கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது அப்படின்னா, அவற்றிற்கு ஒரு உயர்ந்த ருச்சியை அளித்து விட வேண்டும். அதனுடைய இப்ப பாருங்க, நம்ம நீங்க இத நல்லாவே பார்க்கலாம். பசியா இருக்கும்போது நீங்க குழந்தைங்க சில பேரை பார்த்தா போய் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாங்க, சொல்ல தெரியாது பசின்னு, பிஸ்கெட் எடுத்து சாப்பிட போவாங்க. அப்ப அந்த நேரத்துல அதெல்லாம் வந்து இப்ப நம்மளுக்கு நிறையவே அவேர்னஸ் வந்துருச்சு, எதெல்லாம் சாப்பிடணும், அட்வர்டைஸ் பண்ற எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? அதுல எல்லாம் வந்து நல்லது இல்லைன்னு. ஆனா நம்மளுக்கு அதுதான் ஈஸி அக்சஸா இருக்கு. ஒரு பிஸ்கெட்னா கையில பேக்ல வச்சுக்கிட்டோம்னா எப்ப வேணா சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ ஈஸியா பசியை போக்கக்கூடியதாக இருக்கு. சோ இதுதான் வந்து சிறிய விஷயங்கள், நம்ம புலன்களுக்கு போடுகிற சிறிய விஷயங்கள். இப்படி சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு நாம ஆட்படும் பொழுது அந்த பெரிய இன்பத்தை பற்றிய ஒரு ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விடும், ஆசையும் இல்லாமல் போய்விடும். ஆனால் பெரிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை நாம் காட்டும் பொழுது இந்த சிற்றின்பத்திற்கு ஆசை வராது. இப்ப அந்த பசி வருகிற நேரம் பார்த்து, அந்த பசி குழந்தைக்கு வருகிறது அப்படின்னு தெரியும் பொழுது சரியான உணவை அதற்கு அளித்து விட்டால் என்ன ஆகும்? இந்த தேவையற்ற ஜங்க் ஃபுட், குப்பை உணவு அப்படிங்கறத அந்த குழந்தை தொடாது இல்லையா? அதேதான் நம்முடைய மனதுக்கும். இதுதான் வந்து புலனின்ப ஈடுபாடுகள்ல வந்து மனம் ஈடுபட்டத்தான் ஆசைப்படும். ஆனால் அதற்கு முன்பு உயர்ந்த பொருட்களை அதற்கு, உயர்ந்த ருச்சியை அதற்கு அளித்து விட்டால், உணவை அதற்கு அளித்து விட்டால் இந்த சிற்றின்பத்திற்கு வராது அப்படிங்கிறதோட பார்த்தோம். இப்ப 60வது ஸ்லோகம். यततो ह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमातीनि हरन्ति प्रसभं मनः.
எததோ ஹெபி கவுண்டேய, எதத்தோனா முயற்சி செய்கையில், இப்படி முயற்சி செய்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. முயற்சி செய்கையில் நிச்சயமாக அப்படி இருந்தும் கூட அப்படிலாம் சொல்றாரு. நிச்சயமா முயற்சி செய்தும் கூட அப்படின்னு கிருஷ்ணர் அவ்வளோ ஒரு அழுத்தத்தோடு சொல்றார். எப்படி நீ முயற்சி செய்தாலும் கவுண்டேய, குந்தியின் மகனே, புருஷஸ்ய மனிதனின் விபஷ்சிதக, பகுத்தறிவு நிறைந்த இந்திரியாணி புலன்கள், அதாவது அவனுக்கு பகுத்தறிய தெரியும், எது தவறு எது சரி என்று நன்றாக தெரிந்தவன் கூட அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டார். அந்த கட்டுப்பாடு உள்ளவன் நிச்சயமாக எப்படியும் கட்டுப்படுத்த தெரிந்தவன் கூட, பகுத்தறிவு அறிந்தவன், எது சரி எது தவறுன்னு பிரித்து பார்க்க தெரிந்தவன் கூட, இந்திரியாணி பிரமாதீனி, அப்படிப்பட்டவனுக்கு கூட புலன்கள் கிளர்ச்சியூட்டம் அப்படின்ற. இது வந்து ஒரு ஒரு பெரிய டிக்ளரேஷன் கிருஷ்ணரால. நம்ம புலன்களை கொண்டு நாம் எப்படி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். புலன்கள் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடியது. நம்ம அது பெருசு நினைச்சிட்டு இருப்போம். அது எனி டைம் இட் கேன் சீட் அஸ் அப்படின்றதுக்குதான் அது. பிரமாதினி கிளர்ச்சியூட்டக்கூடியது, ஹரந்தி பலவந்தமாக வலுக்கட்டாயமாக மனதை இழுத்து கொண்டு போய்விடும். அதாவது அதான் சொல்றாங்க, ஒரு புலன் இழுக்கப்பட்டாலும் அனைத்து 5 புலன்களும் அந்த பக்கம் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இததான் சொல்றாரு அர்ஜுனா. கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்து செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததுமாகும். அடங்காததான் புலன்கள் அடக்கிறது. அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. அத வந்து புடிச்சு நிறுத்தவே முடியல. அப்படிப்பட்டதான் புலன்கள். அதனால சொல்லுவாங்க பச்கரேனா அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அதனால அதுல ஜாகிரதையா இருக்கணும் நம்ம. அதான், அதாவது கற்றறிந்த முனிவர்கள் யாராக இருந்தாலும், பகுத்தறிய கூடிய முனிவர்கள், அறிஞர்கள், பெரியவர்கள் கூட இதற்கு வந்து விதிவிலக்கு அல்ல. அவர்களும் தன்னை இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தங்களது முயற்சிகளுக்கு மத்தியிலும் மனக்கிளர்ச்சியின் காரணமாக இவர்களில் மிகச்சிறந்தவர்களும் பௌதிக புலன் என்பதற்கு இரையாகி விடுகின்றனர் அப்படின்னு சொல்ற. இது வந்து அப்ப பாருங்க, இரையாகி விடுகின்றனர்னா என்ன சொல்லுது? இப்ப அது ஒரு தீ போல இருக்கிறது அப்படின்னா, தீ எப்படி பரவும்? தீ வந்து போச்சுன்னா அப்படியே இன்னும் பக்கத்துல 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 இருக்க பொருட்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்து எரித்து விடும், இரையாக்கிவிடும். தனக்குடைய தாகம் கொண்ட ஒரு ஒரு பாம்பு போல அப்படியே முழுங்கி 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 எடுத்துடும் இந்த புலன் அப்படிங்கிறது. அந்த புலன் இதுக்குதான் ஸ்தித பிரக்ஞன்லாம் சொன்னவர். இப்படியெல்லாம் இருப்பான் இப்படியெல்லாம் இருப்பான்னு சொன்னவர். எப்படிப்பட்ட கட்டுப்பாடாக இருந்தாலும் இந்த புலன்களோடு நீ வந்து இருந்துட்டேன்னு நினைக்க முடியாது. நான் வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறேன் என்று நீ இருக்க முடியாது. புலன்களை கொண்டு நீ எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதாவது ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய பொருளுரையில. யார பற்றி அப்படின்னா, விஸ்வாமித்திரர். இவருடைய கதை நமக்கு வந்து எப்போதும் குழந்தை முதலே நம்ம இதை கேட்டு வந்திருக்கிறோம். விஸ்வாமித்திரர் வந்து மிக மிக சிறந்த முனிவர், யோகி, பக்குவமானவர் எல்லாம் தான். ஆனால் அவருடைய தவத்தின் சமயத்தில் மேனகை அனுப்பப்படுகிறாள். அவளுடைய வசீகரத்திற்கு ஆளாகி அந்த தன் புலன்களை இழந்து விடுகிறார் விஸ்வாமித்திரர், இல்லையா? இந்த கதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட முனிவருக்கே அப்படி ஒரு நிலை என்றால், நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு நமக்கு வேண்டும். இது கட்டுப்பாடால் மட்டும் வருவதல்ல, அதை நாம புரிந்துக்கணும். இது பகவானின் அருளாலும் கிட்ட வேண்டும். பகவான் அருள் நமக்கு வேண்டும். அதற்கு நம்ம வந்து நம்முடைய பிரார்த்தனை, ஜபம் அதற்கு தான் முக்கியமாகிறதுங்க. சரியா? அதாவது மிக மிக புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துதல் மிக மிக கடினமாகும் அப்படின்னு சொல்றார். மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்தாமல் இது போன்ற ஜட விவகாரங்களில் நிறுத்துவது இயலாது. அதாவது இதை கேக்குது அது கேக்குது, மனசு பார்த்தா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவற்றை வந்து எப்போது நிறுத்த முடியும்? மனதை கொண்டு, அதான் ஹையர் டேஸ்ட், உயர்ந்த ருச்சி, அதில் கொண்டு நிறுத்த வேண்டும்.
இப்போ ஒரு இப்பெல்லாம் அந்த புரோட்டீன் சாப்பிடணும்னு டயட்டுக்கு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இது பிராக்டிக்கல் உண்மை. எப்ப வந்து நம்மளோட ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிக்கும் அப்படின்னா, நம்முடைய உடல் வந்து ஏன் இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸுக்கு போகுது அப்படின்னா, அது எங்கெல்லாம் தனக்கு தன்னுடைய உடலுக்கு ஏதோ வேண்டுமோ அதற்காக தேடி தேடி போகிறதாம். அது போலதான் இந்த புலன்கள் பல விஷயங்களையும் தேடி 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 தன்னுடைய திருப்திப்படுத்திக்கணும். தன்னுடைய புலன் அப்படிங்கிறது வந்து சென்ஸ் அப்படிங்கிறது வந்து தனக்கு வேண்டும் பசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பசிச்சா பொருளை தேடுவோம். அது போல தேடும். ஆனால் நம்ம வந்து இன்சபிஷியன்ட் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. இன்னும் இன்னும் தேடும். இதுல பத்தல. நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ்ல நம்மளுக்கு உணவு பத்தல. நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுவோம்? இன்னும் இன்னும் நிறைய சாப்பிட்டுடுறோம். சாதம் ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம். அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க வந்து நிறைய புரோட்டீன் சாப்பிடுங்க, பன்னீர் சாப்பிடுங்க, சன்னா சாப்பிடுங்க. புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பசி அடங்கும், ரொம்ப நேரத்துக்கு தாங்கும்னு சொல்றாங்க. அப்ப தட் இஸ் அ ஹையர் டேஸ்ட் மாதிரி. அதை சாப்பிட்டுட்டோம்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எம்டி சுகர் அதை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எவ்வளவு உண்மையோ அதே போலதான் நீங்க நம்முடைய மனதை உயர்ந்த ருச்சிக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை அளித்து விட்டால் இங்க இங்க அதிகமா ஓவர் ஈட் பண்ண மாட்டோம். இந்த இந்த ரைஸ் அப்படிங்கறதையும் இந்த சுகரையும் சாப்பிட மாட்டோங்கிறது எப்படி இருக்கு? அதே போல ஜட விவகாரங்களால் மட்டும் நம்மை திருப்திப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்க முடியாது. புலன்களுக்கு ஜட விவகாரங்களை வச்சே திருப்திப்படுத்த முடியாது. அதை விட உயர்ந்த ஒரு ருச்சியை நாம் அளித்தே தீர வேண்டும். அதான் யாமுனாச்சாரியார். அப்ப இந்த இது வரும் பொழுது அதை எப்படி உமிழ்ந்து எறிவது? அது வேண்டான்னு எப்படி தடுக்கிறது? ஆசை வந்து விடுகிறதே அப்படின்னா, உயர்ந்த ருச்சியில் இருக்கும் பொழுது பகவானின் திருவடியிலும் சேவை செய்து கொண்டிருக்கும் போது கீழ்த்தரமான புலன் ஆசைகள் வராது அப்படிங்கிறது உண்மை, சரிதான். ஆனால் அதையும் மீறி வந்துவிடும்னு இங்க கிருஷ்ணர் சொல்றார். எப்படிப்பட்ட அறிஞருக்கும் அது வந்துவிடும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுவாங்க, மனதிலிருந்து அப்படியே ஆசைகளை துரத்த வேண்டும், உமிழ்ந்து எரிய வேண்டும். உமிழ்ந்துன்னா காரி துப்புறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணுமா, போன்னு விரட்டணுமா அந்த ஆசைகளை. அததான் இங்க யாமுனாச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றார். யத் அவதி மம சேத கிருஷ்ண பாதாரவிந்தே நவ நவ ரசதா மன்யுத்யதம் ரந்துமாசீத் தத் அவதி பத நாரி சங்கமே சமர்யமானே பவதி முக விகார சுஷ்டு நிஷ்டீவனம் ச அப்படிங்கிறார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களின் தொண்டில் என் மனம் ஈடுபட்டிருப்பதால் என்றும் புதுமையாக திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டுள்ளேன். நவநவ ரசமா இருக்கான். பாதார விந்தத்துல சேவை செய்வது அழுக்கல, எப்போதும் புதுமை. ஏன் அதாவது ஒரு விஷயம் நமக்கு ஏன் எப்போதும் செய்ய முடியாமல் போகிறது அப்படின்னா அலுப்பு தட்டுறது அப்படின்னு சொல்றோம். அலுப்பு எப்போ தட்டாது? புதுசு புதுசா காரியம் செய்யும் போது அலுப்பு தட்டாது, புதிய விஷயங்கள். சோ அப்படி இந்த பாதார இந்த சேவை புதுசா இருக்கான், நவநவமா இருக்கான் அவருக்கு. என்றும் புதுமையாக, என்றைக்கும் புதுமையாக இருக்காது. திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டுள்ளேன். அதை செய்யும் பொழுது எப்போதும் புதுசு போல எனக்கு தோன்றுகிறது. அப்பதான் அலுப்பே தட்டுவதில்லை. பெண்களுடனான பாலுறவு வாழ்வினை நான் எப்போதாவது எண்ணினால் உடனே என் முகத்தை அதிலிருந்து திருப்பி அவ்வெண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கிறேன். சீனு மூஞ்சிய திருப்பி அத வந்து காரி உமிழ்கிறாராம். அந்த அந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கீழ் கீழ் ஆசைகள் நமக்கு வரும் பொழுது அவற்றை எப்படி தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தானாகவே பௌதிக இன்பம் சுவையற்று போகும் அளவிற்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவையுடையது. இந்த உன்னதமான சுவை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அதற்கப்புறம் தானாகவே மிச்சதுக்கெல்லாம் எண்ணமே நமக்கு போகாது அப்படிங்கிறது. அப்புறம் அம்பரீஷ் மகாராஜருடைய கதை அடுத்த ஸ்லோகத்துக்கும் வருகிறது. அதாவது இதுல நம்ம என்ன சொல்றது, புலன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஒரு உதாரணமும் எடுத்து சொல்லப்படுகிறது. என்னன்னா உடலை ரதத்திற்கு சமானமாக சொல்லப்படுறது. அப்ப இந்த ரதத்திற்கு பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் இருக்கும்ல, அவை 5 குதிரைகள், 5 குதிரைகளும் நம்முடைய புலன்கள். அவற்றை கட்டுப்படுத்துவது வந்து நம்முடைய மனம், புத்தி. மனம் இல்ல, புத்தி. புத்தி வந்து அதற்கு கட்டப்பட்டிருக்கிற கயறு.
அதை பிடித்து கொண்டிருக்கிற நாம் யாரு அப்படின்னா, இந்த ரதத்தை ஓட்டுகிறவர்கள் நம்முடைய புத்தியை கொண்டு நம்ம அவற்றை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்றது. சரி, இப்ப நாம் கட்டுப்படுத்தி இழுத்து நிறுத்தல அப்படின்னா, இந்த இந்த குதிரை என்ன பண்ணும்? எங்கோ கொண்டு சென்று விடும் இல்லையா? இப்ப அந்த குதிரை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வழியில வந்து அதற்கு பிடித்தமான கேரட் இருக்கு, பழங்கள் இருக்கு, சில ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா தானே அந்த குதிரை வந்து ஓடி போகும். நம்ம மனதுக்கும் நமக்கு பிடிச்ச ஏதோ தெரியுது. சினிமா ஒண்ணு ஓடுது. அது ஒண்ணு இருக்குன்னா அதுல நம்ம பார்த்துட்டே இருக்க தோணிருது. அது போல நம்ம புலன்களை எப்படி பிற விஷயங்கள் ஈர்க்கின்றனவோ, அது போல இந்த குதிரைகளுக்கு வந்து இந்த மாதிரி. அப்படி போகும்போது என்ன ஆகும்? அங்க போகணும் அப்படின்னா, அங்க சாக்கடை இருக்கா? அங்க பள்ளம் இருக்கான்னு பார்க்காது. அத நோக்கி ஓடி போயிடும். அப்ப இந்த 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 ரதமே வந்து பல்டி அடிச்சு விழக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்மையே நம்முடைய மனதையும் நம்முடைய புத்தியையும் கவிழ்க்கக்கூடியதாக இந்த புலன் விஷயங்கள் நமக்கு இருக்கு. புலன் விஷயங்கள் அந்த விஷயங்களுக்கு நாம் ஆக்கர்ஷிக்கப்பட்டு போகும்பொழுது இப்படி ஆகி வருகிறது. அப்ப அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும்? இந்த இந்த நம்முடைய மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது அழுத்தி பிடிச்சு இருக்கணும். அங்க இருக்கதான் செய்யும். அங்க வந்து வழியில அழகான சோலை வனமாக இருக்கலாம். அதுல வந்து பழங்களும் காய்களும் காய்த்து தொங்கலாம். அதை பார்த்து இந்த குதிரை ஆசைப்படலாம். ஆனால் இங்கே உட்கார்ந்துக்கிற அந்த ரத தேரோட்டியானவன் சரியான முறையில் இதை பிடித்து கொண்டு ஓட்டினால் ஒழுங்கா ஓட்ட முடியும். அதான் நம்ம கிட்டயும் அந்த கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்றது, இங்க என்ன சொல்றான்னா, பிரமாதீனி அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. அதாவது கிளர்ச்சி ஊட்டிவிடும். நம்முடைய மனம் கிளர்ச்சி ஊட்டப்படுவதற்கு ப்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஈஸியா கிளர்ச்சி ஊட்டப்படும். எது பார்த்தாலும் நம்ம கிளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அதை வந்து நாம் நம்மை காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ விசேஷி விசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. திரும்பிங்க, நிலைத்த அறியவுடையவன் எப்படி இருப்பான்? தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா எப்படி இருப்பான் அப்படின்றத சொல்ற. புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்துபவன் நிலைத்த அறிவுடையவன் என்று அறியப்படுகிறான். அப்படி இப்படியாக செல்லாமல் மனதை எப்படி எப்போது கட்டுப்படுத்த முடியும்? எண்ணில் நிலை நிறுத்தும் பொழுது அப்படிங்கிறார். அதற்காக தான் நீங்க அம்பரீஷ் மகாராஜருடைய கதை வருகிறது. இது பாகவதம் 9வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய ஒரு விவரணை. அது என்ன சொல்றார்? சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோர். அவர் வந்து தன்னுடைய மனதையும் அனைத்து புலன்களையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தினார். இந்த கதை எப்படி போறதுன்னா, அவர் வந்து இது முக்கியமா இது வந்து 2 விஷயங்களுக்காக இந்த கதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். டைம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த அம்பரீஷ் மகாராஜனுடைய கதையை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பக்கம் துர்வாசர், இன்னொரு பக்கம் அம்பரீஷர். இது இருவருக்குமே நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய பாடம். அதாவது அவரும் வந்து மாபெரும் முனிவர் எல்லாம் தான். அவர் எப்படி கிளர்ச்சி ஊட்டப்பட்டார் அப்படிங்கிறது அதுல வருது. இவர் ஸ்தித பிரஜனாக, இவர் ஒரு மாமன்னர். ஆனாலும் முற்றும் துறந்த முனிவர் கிடையாது, மன்னர். ஆனால் மாபெரும் பக்தர். அவருடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது. அதாவது ஒரு ஏகாதசி நாள், ஏகாதசி விரதம் இருந்துட்டாங்க. அடுத்த நாள் துவாதசி. துவாதசி அன்று ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த பாரண நேரத்துல அவர்கள் வந்து அந்த விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த விரதத்திற்கான பலன் இல்லாமல் போய்விடும். அப்ப துர்வாச முனிவர் அம்பரீஷ் மகாராஜருடைய அரண்மனைக்கு, அவருடைய இருப்பிடத்துக்கு வரார் தன்னுடைய சிஷ்யர்களோட. அன்று துவாதசி உணவு உண்பதற்காக, அந்த பிரசாதம் எடுத்துக்கொள்ள. அப்ப அம்பரீஷர் வந்து அனைத்தும் செய்து அவருக்கு என்ன அவ்வளவு
செல்வம் இருக்கிறது. ஒரு அண்ட் அவரை வந்து ஒரு முனிவரை உபசரிக்கக்கூடிய மனமும் இருக்கிறது மாபெரும் பக்தர். சோ அதனால என்ன பண்றார், பல்வேறு உபக இது பதார்த்தங்களையும் சமைத்து அப்படி ஒரு பெரும் விருந்து ஏற்பாடு செய்கிறார். அவர் வரட்டும், அவர் என்ன சொல்றார், நான் யமுனா நதிக்கு போய் நான் நீராடி விட்டு வருகிறேன்னு சொல்றார். ஆனால் அவர் வேணும்னே செய்யல பாவம். என்ன ஆச்சு, அவர் வந்து தியானத்தில் இருந்து விடுகிறார். சமாதிக்கு சென்று அங்க இருந்துட்டு வரார், பார்த்தா நேரமாகி விடுகிறது. இவருக்கு வந்து பாரணை நேரம் முடிய இருக்கிறது, அம்பரீஷருக்கு அதை முடிச்சுக்கணும். எப்படி முடிக்கிறது, இப்படி ஒரு நம்மளுக்கு விருந்துக்கு முனிவரே வந்திருக்கிறார், மாபெரும் முனிவர். அவரை விட்டு விட்டு தான் உணவு அருந்துவது மிக தவறு. நம்ம பார்த்தோம்னா நீதி நூல்கள்ல கூட வரும், நமக்கு வந்து ஒரு அதிதி வெளியில இருக்கும்போது நம்ம உள்ள நம்மளே சாப்பிடக்கூடாது, நம்மளா சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்காமல் எதுவுமே உண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் நீதி நூல்கள்ல. அப்படி ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது, அதை நம்ம மீறவே கூடாது. அது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட தெரியும். ஆனால் அம்பரீஷர் அப்படிப்பட்ட ஒரு பக்தரும் கூட மன்னரும் கூட. அவர் எப்படி அதை செய்வார், ஒரு அதிதி வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், அவருக்காக இவ்வளவு உணவு இருக்கிறது, அப்ப வந்து அவர் வந்து காத்திருக்காமல் எப்படி உண்பார், அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. துவாதசி நேரமும் முடிய போகிறது, என்ன பண்றது. அப்ப பிராமணர்கள் சொல்றாங்க, நீ நீரை அழிந்து விடு. அதாவது இப்படியும் இல்ல அப்படியும் இல்லைங்கிற மாதிரி இந்த நீர் வந்து நீரை அருந்துவது உபவாசத்தை, நீங்க வந்து இப்ப நிர்ஜலமா இருந்து கொண்டிருந்தால் நீரை உண்ணுவது, நீரை அருந்துவது உபவாசத்தை நிறுத்தியதாக அர்த்தம், அந்த விரதத்தை முடித்து கொண்டதாக ஆகும். ஆனால் தண்ணீர் குடிச்சிருக்கோம், மிச்சம் சாப்பிட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர் உணவு சாப்பிடுவதுதான் வந்து நமக்கு விரதத்தை முடித்து கொண்டதாகும். சோ இப்ப நீ இத நீரை அருந்திக்கொள், அப்ப விரதத்தை முடித்ததாகவும் ஆகும். ஒரு அர்த்தத்துல முடிக்காதது போலும், அவருக்காக உணவு அருந்தாமல் இருந்தா இல்லையா, சோ அப்ப அவருக்காக காத்திருந்ததாகவும் ஆகும் அப்படின்னு பிராமணர்கள் சொல்ல அது போல செய்து விடுகிறார். ஆனால் அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருது துர்வாசருக்கு, இவர் வந்து நீரை அருந்து விட்டார். உடனே இவருக்கு வந்து துர்வாசர் வந்து கோபத்திற்கு ஒரு காரணமே வேண்டாம், அது போல அவருக்கு. அதனால ஓ இப்படி செய்து விட்டாங்கன்னு என்ன பண்றார், தன்னுடைய அங்க வந்து ரொம்ப அவரை வந்து கோபிக்கிறார். நீ எப்படி இப்படி செய்யலாம், உனக்கு என்ன குணம் இருக்கிறது, நீ என்ன பண்பு உடையவன், அப்படி இப்படின்னு எல்லாம் கோச்சுட்டு என்ன பண்ணாரு, இவருக்கு இவர் வந்து திரும்பவும் எடுத்து சண்டை போடுற அளவுக்கு கிடையாது. அம்பரீஷர் தான் அவ்வளவு புலன் கட்டுப்பாடு, அந்த ஸ்தித பிரஞன் இல்லையா, தன்னை அவமதித்தாலும் அமைதியாக இருப்பார், தன்னை மதித்து பேசினாலும் அமைதியாக இருப்பார், புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சமநிலை அப்படியாக இருக்கார். நம்மளை வந்து இவர் இகழ்ந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது அவச்சொல்லாம் பேசுறார், இருந்தாலும் அவர் பேசாம இருக்கார். அவருக்கு இன்னும் இன்னும் ரெண்டு பேசியிருந்தா கூட சும்மா இருந்திருப்பாரா இருக்கலாம், பேசாம இருக்காரே, அதாவது இம்மொபைல் அப்படின்னு இருக்கிறது அது ரொம்ப கடினம். ஆனால் அப்படியாகப்பட்ட அம்பரீஷர் இவர், அப்படிப்பட்ட ஒரு மகாபக்தர். அதனால அவர் பேசாம இருக்கார். இவருடைய அதாவது எப்படி எப்போ நம்ம அப்படி இருக்க முடியும் தெரியுமா, ஒன்னா அவர்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டால் சும்மா இருக்க முடியும், இல்ல நான் செய்தது சரி 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 என்று பேசும் பொழுதுதான் நம்ம வந்து சண்டைக்கு திரும்ப போவோம். இல்ல நான் செஞ்சது கரெக்ட் தான், நம்மளை வந்து நியாயப்படுத்தி கொண்டு பேசும் பொழுதுதான் நம்மளால அப்படி சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், நீ என்ன செய்தாலும் சரி, நான் செய்தது ஏதோ தவறுதான், நீங்கள் இல்லாமல் நான் சாப்பிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசாம இருக்கார். அப்ப அவருக்கு இன்னும் கோபம், அவர் அமைதியாக இருக்க இருக்க இவருக்கு கோபம் இன்னும் அதுவும் அதிகமாகிறது போல. அதனால தன்னுடைய ரோமத்தை எடுத்து ஒரு அசுரனை உருவாக்குகிறார். அந்த அசுரன் வந்து அவரை தாக்க வருகிறது. இதை பார்த்த நம்முடைய இவர் விஷ்ணு பக்தர். விஷ்ணு வருவதற்கு முன் அவருடைய சுதர்சன சக்கரமே வந்து விடுகிறது. அந்த அளவுக்கு அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் நம்ம இங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர்
விஷ்ணு பகவானாகப்பட்டவர் தன்னை நிந்திப்பவரையும் பொறுத்து கொள்வார், தன்னுடைய பக்தனை நிந்திப்பவரை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அதனாலதான் இதை எதற்கு அடிக்கடி ஆச்சாரியர்கள் நம்முடைய பக்தர்கள் சொல்வாங்க அப்படின்னா, அடுத்தவர்களை வந்து நம்ம பக்தராக தெரிந்தாலும் அவர்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, அவங்கள தப்பா பேசுறது, பிரஜல்பா அப்படின்னு சொல்ற அந்த தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். கிருஷ்ணா அது வந்து நம்மளை தாக்கும், அது பாவம் நமக்கு, அது நம்மளுடைய வந்து பேட் கர்மா, அதை செய்யக்கூடாது. சோ அது போல இங்க வந்து இது சுதர்சன சக்கரம் என்ன செய்கிறது, அவரை தாக்க அந்த அந்த ராட்சசனை அழிச்சிருது. ஆனாலும் அவரை அனுப்பினது யாரு, துர்வாசர். சோ அவர் தொடர்ந்து போகுது போகுது போகுது, அவர் வந்து பிரம்மலோகம், இந்திரலோகம், சிவலோகம் எல்லாம் போறார். இருந்தாலும் இறுதியாக பகவான் திருவடியில சென்று சரணடைந்து நான் செய்த தவறுன்னு சொல்றார். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீ வந்து என்னை சரணடைவது பெரிதல்ல, நான் அல்ல உன்னை மன்னிக்க வேண்டியவன், என்னுடைய பக்தன். நீ யாரை நீ வந்து நிந்தித்தாயோ அவனிடம் போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதோட அந்த இது முடிகிறது. அப்படிப்பட்ட மாபெரும் பக்தர், அதற்கு எப்படி பகவான் உதவுவார் அப்படிங்கிறதும் இந்த அம்பரீஷர் கதையில நமக்கு தெரியுது. சோ இப்படியாக ஒரு ஸ்தித பிரஜனாக எப்படி அம்பரீஷர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். சோ அதான் யோக சூத்திரம் அனைத்து சாஸ்திரங்களும் விஷ்ணுவின் மீது தியானிப்பதையே அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சூன்யமாக ஒன்றை நோக்கிய தியானம் கூடாது, பகவான் விஷ்ணுவின் மேல் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கறது சொல்றது. இந்த வேறு ஏதாவது ஒன்றின் மீது தியானம் செய்யும் பெயரளவு யோகிகள் ஏதோ மாய கண்ணாடியை தேடுவதில் தங்கள் நேரத்தை விரயம் செய்கின்றனர். மாய கண்ணாடி அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். அதாவது அதுல பார்த்தால் வேற எதையோ காட்டலாம், அந்த மாதிரி. அது கண்ணாடியே மாயை. கண்ணாடியே என்ன அப்படின்னா நம்ம பிம்பத்தை தான் காட்டு, அங்க உண்மையாகவே அங்க நம்ம உட்கார்ந்து இருக்கோமா, அங்க ஒரு கண்ணாடி இருக்குன்னா அந்த அந்த கண்ணாடி நம்ம பக்கம் நம்ம முகம் தெரியுது, அங்க இன்னொரு மீனாவா இருக்கு, அங்க கிடையாது இல்லையா. அது போல அந்த கண்ணாடியே மாயை, அத மாயை கண்ணாடின்னு சொல்றார். அப்படியான ஏதோ தியானம், ஏதோ மற்ற விஷயங்களில் நாம் தியானம் செய்வது மாய கண்ணாடியை தேடுவது போல அப்படின்னு சொல்றார். பரமபுருஷ பகவானுக்கு பக்தி செய்து நாம் கிருஷ்ண உணர்வுடையவராக இருக்க வேண்டும், இதுவே உண்மையான யோகத்தின் லட்சியமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சார் இது வந்து தானி சர்வாணி சம்யம்ய, அனைத்தும் அனைத்து புலன்களையும் அடக்கப்பட்டவனாக இருப்பவன் எப்படிப்பட்டவன்னா, அனைத்து புலன்களையும் என் மீது நிறுத்துபவன், தன் உணர்வை, தன்னுடைய முழு உணர்வையும் எண்ணில் நிறுத்துபவன், புலன்களை கட்டுப்படுத்தியவன் ஆவான், நிலைத்த அறிவுடையவன் அப்படின்னு சொல்றார். சோ பிரபாதர் எல்லா இடத்துலயும் இன்னொன்னு சொல்லுவார் பாருங்க, அறிவுடையவன், யுவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய பக்தி தொண்டுக்கு முக்கியமாக தேவை இன்டெலிஜென்ஸ். ஏன் அப்படின்னா இந்த இந்த புத்தியை கொண்டுதான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் எது வேண்டும் எது வேண்டாம் என்று. சோ அப்ப நம்ம படிக்கிறோம் இத்தனை அப்படின்னா மனதுல நிறுத்தி வச்சுக்கணும், அதை வந்து நாம் நடைமுறைப்படுத்தணும். அப்படின்னாலாம் நமக்கு எது வேண்டும், புத்தி, சரியான புத்தி வேண்டும். அதை தான் அறிவு அப்படிங்கறத இங்க சொல்றார். சோ அதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது போக எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு பகவானின் அருள் நமக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது கிடைக்கிறது. இரண்டும் இணையும் பொழுது நம்முடைய பக்தி சிறக்கிறது. இதுதான் இன்றைய விஷயமாக நான் இந்த 2 ஸ்லோகங்களிலும் இருந்தேன், அதை தான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எல்லாரும் நல்ல விதமா வந்து கலந்துகிட்டதுக்கு. ஹரே கிருஷ்ணா. இனி நம்ம வந்து இன்னைக்கு இந்த கேள்விகள் எதுவும் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஜபம் பண்ண போலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா.